தமிழகத்தில் 2026 ஆட்சிக்கு வருவதற்கு திமுக பகல் கனவு காண்பதாக சசிகலா விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுகவாக போட்டியிட்டு மகத்தான வெற்றியை பெற இருப்பதாக தெரிவித்தார். தினந்தோறும் ஜாதி மத அடிப்படையிலும் மொழி ரீதியிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் வெட்டுக்கூட்டு தான் தொடர்ந்து நடந்துள்ளது. புது புது பிரச்சனைகளை உருவாக்கி மக்களை ஏமாற்றி காலத்தை நகர்த்தி கொண்டு விளம்பரத்தின் மூலம் மட்டுமே அடுத்த வருடம் 26 ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று திமுகவினர் பகல் கனவு காண்றாங்க. அதை முறியடிக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். தீய சக்தி திமுகவிடம் இருந்து தமிழகத்தை நம்மால்